இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, உலர்ந்து போன சூழ்நிலைகளில் உயிர் வர செய்கிறார். ஹி பிரிங்ஸ் லைஃப் டு ட்ரைட் அப் சிச்சுவேஷன்ஸ். வசனம் எசேக்கியேல் 37:14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் தோல்வியில் இருக்கிறீங்களா? வாழ்க்கை வெறுமையாக இருக்குதா? விரக்தியாக இருக்குதா? இல்லை நிறைய கேள்விகள் இருக்குதா? சந்தேகங்கள் இருக்குதா? பயங்கள் இருக்குதா? பாருங்க, இதிலிருந்து தான் எழுப்பி இழந்ததை மீட்டெடுக்கும் தேவனுடைய வல்லமை பற்றி தான் இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுது. பாருங்க, மரித்த சூழ்நிலைகள், உலர்ந்த எலும்புகள் அப்படின்னும் போது பாருங்க, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. அப்போது நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள், சில சூழ்நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே நம்பிக்கை நம்ப முடியாது. அந்த சூழ்நிலைலாம் எப்படா இது நடக்கும், எப்படி இது வாய்க்கும், இல்லை என்னவா நடக்க போதோ, அநேக ஒரு பயங்கள் இருக்கும், இருதயத்தில் கேள்விகள் இருக்கும். இல்லை அந்த சூழ்நிலைகள், அதுதான் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைகள். அதை பாருங்க, அந்த சூழ்நிலைகளை தேவனுடைய ஆவி உயிரடைய செய்கிறது. புதிய வாழ்வையும் நம்பிக்கையும் மறுசீரமைப்பையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒரு மனுஷனுக்குள் தமது ஆவியை வைக்கும் போது மட்டுமே அந்த உண்மையான வாழ்வு, அந்த ஜெயமுள்ள வாழ்வு, பாருங்க வெற்றிகரமான வாழ்வு உண்டாகிறது. சங்கீதம் 104:30 நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். பாருங்க, ஆதியாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, தேவன் ஆதியில வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருக்குது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தாராம். பாருங்க, அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்கிறார். வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்க, அப்போ தேவனுடைய ஆவி ஜலத்தின் மேல் அசைந்தது. அதன் பின்பு தான் படைப்பு ஆரம்பமானது, இல்லையா? அதே போலதான் நம்முடைய குழப்பமான சூழ்நிலைகள், உலர்ந்து போன நிலைகள், உயிரற்ற நிலைகள் மேல தேவனுடைய ஆவி அசையும் போது அது பாருங்க உயிரடைகிறது. ஹல்லேலூயா. அதில் வெளிச்சம் வருகிறது, புதிய ஆரம்பம் தொடங்குகிறது. நீங்கள் என்னென்ன காரியம்லாம் இது அவ்வளோதான், இதுக்கப்புறம் இது என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் தேவனுடைய ஆவி அசைவாடும் பொழுது ஹல்லேலூயா, புதிய ஆரம்பம் வருகிறது. ஆமென். பாருங்க, அதே சங்கீதம் 104:31 கர்த்தருடைய மகிமை இன்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவாராம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் அந்த புதிய வாழ்வு, அந்த உலர்ந்து போன சூழ்நிலைகள்லாம் உயிரடைய செய்கிற நிலைகள், இதெல்லாம் வரும்பொழுது கர்த்தர் அதில் என்ன பண்ணுறாராம்? மகிழுகிறாராம். ஏன்னா அவருடைய மகிமை அது விளங்குகிறது, அவர் மகிமை பிரஸ்தாபப்படுத்துகிறது, அவருடைய மகிமை சாட்சியாய் நமக்கு விளங்குகிறது. பாருங்க, அவர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவாராம். அதுதான் அவருடைய ஆசை. பாருங்க, உங்களை என்னையும் அவருடைய ஆவினால வழி நடத்தி பாருங்க, நம்மை புதுப்பித்து, இல்லை நம்ம எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம முடியாதுன்ற ஒரு நிலையில் இருக்கிறதெல்லாம் தேவனுடைய ஆவி நமக்கு பலனை கொடுத்து அது புதிய ஆரம்பமாய் செயல்பட வைக்கிறது. பாருங்க, இதுதான் கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. பாருங்க, ரோமர் 8:11 கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்து மரித்து அந்த கல்லறையில் வைக்கப்பட்டார், இல்லையா? அந்த இடத்துல அவரை என்ன பண்ணாராம்? உயிரோடு எழுந்தார். பாருங்க, எப்படி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை, அந்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள் வாசமாயிருக்கிறாராம். நமக்குள் வாசமாய் இருந்து அவருடைய ஆவினாலே, அப்போ நம்மளுடைய ஆவியில் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நிரப்பி அவருடைய ஆவினாலே இந்த சரீரத்தை அவர் இயக்குகிறார், இந்த சரீரத்தை அவர் உயிரடைய செய்கிறார். அப்போ இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிரடைய செய்வார். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த உலர்ந்து போன அந்த சூழ்நிலைகள் மாறாதா?
கண்டிப்பாக மாறும். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள் இருக்கிறது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்து உங்களை வழி நடத்துவார். அசாத்தியமான காரியங்களை காண செய்வார். எந்தெந்த நிலைகள், எந்தெந்த காரியங்கள் வெறுமையாக இருக்குதோ, எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் உலர்ந்து போய் இருக்குதோ, நீங்கள் நம்பின மனிதர்கள்லாம் கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களோ பாருங்க, கர்த்தர் உங்களுக்குள்ளாக அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்குது. அது ஜீவனுள்ளதா இருக்குது. உங்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான வழியில் உங்களை நடத்துகிறதுக்கு அது போதுமானதா இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தில் அந்த 37ஆம் அதிகாரம் 1லேருந்து 14 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்களேன். பாருங்க, எசேக்கியேலுக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது என்று சொல்லுகிறார். கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் என்னை நிறுத்தினார். அந்த எலும்புகளை பார்த்து நிறைய எலும்புகள் இருந்துச்சு அந்த பள்ளத்தாக்கில். அது உலர்ந்து போய் இருந்துச்சான். அப்படின்னா கையில் எடுத்தால் அந்த எலும்பு நொறுங்கிடும், அந்தளவுக்கு உலர்ந்து போய் இருந்த எலும்பாக இருந்தது. தேவன் என்னை பார்த்து சொல்கிறாரு, இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா என்று கேட்குறாரு என்கிட்ட. நான் சொன்னேன், கர்த்தாவே உமக்கு தான் தெரியும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த எலும்புகளை பார்த்து பேசுன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், இப்படியாக தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது எசேக்கியேல் 37:10 பாருங்களேன், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, உலர்ந்த எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குதுன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி கேட்கணும் இல்லை? அப்போ அந்த வார்த்தை எவ்வளோ ஜீவன் உள்ளதாய் வல்லமை உள்ளதாய் இருக்குது பாருங்க. அது உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யுமானால் இன்றைக்கே அவருடைய வாக்கு தத்துவம் சொல்லுகிறார் பாருங்க. உலர்ந்து போன சூழ்நிலைகள், உன்னால் முடியாத காரியங்கள் இல்லை, அதெல்லாம் உயிர் வர செய்வேன். ஹல்லேலூயா. புதிய ஆரம்பம் உண்டாக்குவேன். பாருங்க, அன்றைக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உலர்ந்து போன சூழ்நிலைகள்லாம் உயிர் வர செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ரொம்ப கவலைப்படாமல், ரொம்ப போட்டு மனதை போட்டு அழுத்தாமல் இல்லை, கர்த்தர் கரத்தில் விட்டுட்டு இல்லை, ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். நம்ம கண்கள் பார்க்க போகுது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக கர்த்தாவே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகள் ஆண்டவரே வெறுமையாக அநேக கேள்விகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், உலர்ந்து போன ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, அந்த நிலைகள்லாம் கண்டிப்பாக அதை பார்த்து நாங்கள் சோர்ந்து போவது இல்லை. ஏன்னா அந்த சூழ்நிலைகளை காட்டிலும் பெரிய தேவன் எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறது. அப்பா, நீர் எங்களை உயிர் வரைய செய்கிறீங்க, புதிய ஆரம்பம் உண்டு பண்ணுகிறீங்க. ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல நாங்கள் தோற்று போய் நிற்கிறோமோ, எந்தெந்த இடத்துல ஆண்டவரே தனிமையில் இருக்கிறோமோ, எந்தெந்த இடத்துல ஆண்டவரே பயத்தில் இருக்கிறோமோ, ஆண்டவரே இன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அந்த பாதைகள்லாம் உயிரடைய செய்கிறீங்க. வெளிச்சத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக தெளிந்த புத்தியை கொடுத்து, ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து, ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பி மனுஷ தயவினால் எங்களை விருத்தி அடைய செய்ய போகிறீர் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் மாற்றப்படும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.